ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது ஈவினிங் டைம்ங்க. எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே தெரியும். மெனாட்ஸ் தான் போயிருந்தோம். என்னென்னா ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, நம்மளுக்கும் பிளான்ட்டெல்லாம் வைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தேன். திங்ஸ் வாங்குறனோ இல்லையோ போய் ஒரு விசிட்டாவது அடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வாரத்தில் வெளியில் போகலனாலே மண்டை காஞ்சிரும். ஸோ அப்படி தான் ஈவினிங்கில் எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை, சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன். அப்போவே அவர் கேட்டார், மெனாட்ஸுக்கு எதுக்காக போகிற அப்படின்னு சொல்லிட்டு. சரி சும்மா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். ஸோ அங்கே பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் டைம் போகிறோம். அங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ ஈவினிங் ஒரு 7க்காக தான் அங்கே மெனாட்ஸில் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் டைம் போய்கிட்டு இருந்தோம். ஃப்ரெஷ் டைமில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கொஞ்சம் ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொட்டேட்டோ வாங்க வேண்டியிருந்தது. பக்கத்தில் சாம்ஸ்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை வேண்டாம், நம்ம ஃப்ரெஷ் டைமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் டைம் தான் அங்கே போய்கிட்டு இருக்கோம். என்னென்னா அங்கே சம்டைம்ஸ் பல்காக இருக்கும் சாம்ஸில். இங்கேனா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே பல்க் குவான்டிட்டியாக கிடைக்கும் சாம்ஸில். இங்கே நம்மளுக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். ஹர்ஷன் சர்வேஷ் கூட விளையாடிட்டு இருந்தான். ஸோ அதனால் அவனை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போனோம். தர்ஷக்குட்டிக்கு ஒரே ஜாலி தான். வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாலே கிளம்பிடுவான். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா என் வீட்டுக்காரர்கிட்ட பிளான்ஸை தான் காட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ ரோஜா செடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா எங்கே போனாலும் நம்மளுக்கு அந்த மைண்டுக்குள்ளே அந்த ஒரு விஷயந்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். தர்ஷக்குட்டி வந்த உடனே பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சோன்னே என்ட்ரன்ஸில் இந்த ஸ்ட்ராபெரி வச்சுட்டாங்க. விட மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு ஃபேவரட் ஸ்ட்ராபெரி. ஸோ எடுத்துட்டு விடாமல் போனோம் அப்படின்னா விட மாட்டான். ஸோ வாங்கி கையில் வச்சுக்கிட்டான். போகிற வரைக்கும் அதை கொடுக்கவே இல்லை. வாங்கி ஸ்ட்ராபெரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இங்கே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. என்னென்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீ அந்த மாதிரி சம்திங் நினைக்கிறேன். சரியாக கவனிக்கல நான். இங்கே அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது. ப்ரான்னு அப்புறமா கிராபு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு. நாங்கள் அதாவது நான்வெஜ்ஜஸ் எதுவும் வாங்கலை, மீட் எதுவும் வாங்கலை. மற்ற வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டோம். ஏன்னா 7:30 ஆகிடுச்சு, போய் சமைக்கணும் அப்படிங்கிறனால. வீட்டுக்கு வர டைம் பார்த்திங்க அப்படின்னா 7:50 ஆகிடுச்சு. ஸோ வந்த உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்து வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சிட்ருக்கேன். மார்னிங் இட்லியும் தக்காளி குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ சேம் இப்போயும் இட்லி ஊற்ற வேண்டாமே, தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு மாவு எடுத்து வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு கரைச்சிட்ருக்கிறேன். டெய்லி என்ன லஞ்சு டின்னர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியே மண்டை காஞ்சிரும். நான் என்னென்னா நைட்டே பிளான் பண்ணிடுவேன். நைட்டு தூங்கும்போதே 2-3 பேர்கிட்டையும் கேட்குற மாதிரி இருக்குது, என்ன வேணும் மார்னிங்க்கு அப்படின்னு கேட்டுட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைனா மார்னிங் எழுந்திரிச்சு அதை யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு முன்னாடி நாளே கேட்டு வச்சுருவேங்க. இப்போ உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். என்னென்னா நான் எல்லா மாவுக்கும் உப்பு போட்டு கரைக்க மாட்டேன். அப்பப்போ எப்பப்போ தேவையோ எடுத்து உப்பு போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் வாங்கிட்டு வந்திருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய வேலை. வாங்கிட்டு வர்றது கூட பெரிய வேலையாக இருக்காது. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். ஆக்சுவலாக கடைக்கு போகிற பிளானே கிடையாது, சும்மா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நான் மெனாட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் போகலாம், சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோஜா செடி செடி கிடையாது, இது தண்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி நிறைய மண்ணெல்லாம் இருக்குன்றதுனால வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இது $6 போட்டிருந்தாங்க. மெனாட்ஸில் பார்த்தீங்கன்னா மண்ணை கையில் அள்ளி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்து அப்புறம் கொஞ்சம் தோன்றதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கையவே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது என்னோட இயரிங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இது $4.99 போட்டிருந்தாங்க. க்ளவ் பார்த்தீங்க அப்படின்னா $1 போட்டிருந்தாங்க. அடுத்து சீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெண்டைக்காய், அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லி, ரேடிஷ். லாஸ்ட் டைம் எனக்கு நிறைய பீன்ஸ் வந்துச்சுங்க. ஸோ அதனால இந்த டைம் பீன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைம் பீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
ஸோ இதை தான் வந்து மெனாட்ஸில் வாங்கினேன். அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் பொட்டேட்டோ மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். தர்ஷுக்குட்டி ஆரம்பிச்சிட்டான், எனக்கு ஸ்ட்ராபெரி வேணும், எல்லா ஃப்ரூட்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. பனானா வேணும், ஸ்ட்ராபெரி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இது வந்து கப்பக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமில் வாங்கினது. அடுத்து இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் தாங்க. போகிறது பெருசு இல்லை கடைக்கு, திரும்ப வந்து அதை எடுத்து வைக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய வேலை. ஸோ இதுதான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆரஞ்சு. தர்ஷுக்குட்டி எங்கே போனாலும் அவனோட ஃபேவரட் இந்த ஸ்ட்ராபெரியை விடவே மாட்டான். ஸோ ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு வர்ற வரையும் வந்து தூக்கி கையில் வச்சுக்கிட்டான். ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு 1 ஆஃபர், 1 எடுத்தோம் அப்படின்னா இன்னொன்று இதாக இருந்தது. ஸோ 2 பாக்ஸு. அடுத்து பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸு, ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் இதாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஃப்ரெஷ் டைமில் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இது டொமேட்டோஸும் அப்புறம் லைமும் இருக்குது. என் வீட்டுக்காரர் அப்போவே சொன்னார், நான் மட்டும் போயிட்டு உள்ளே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ளே. ஸோ போனதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா டே தான் போகணும்னு நினைக்கிறேன். மண்டே தான் போகணும் கடைக்கு. மறுபடியும் இப்போ கிளம்பிட்டோம். சரி, அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆஃப்டர்நூன் வந்துட்டு கிள்ளி போட்ட சாம்பார் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து லெஃப்ட் ஓவர் இருந்தனால நான் அதை வந்து சூடு பண்ணிவிட்டு தோசை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியாச்சு. சட்னிலாம் அரைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சூடு பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தோசை, அப்புறமா பொடி தோசை, எக் தோசை அந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ எக் தோசையும் சட்னி, அதாவது சட்னி எதுவும் அரைக்கலை, அந்த சாம்பார் தான் எங்களுக்கு நைட்டுக்கு. ஏன்னா ஆஃப்டர்நூன் சாம்பாரோ இல்லை சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நைட்டுக்கும் அதுவே வச்சு ஊட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இன்றைக்கி சட்னி பண்ண வேண்டிய இது இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து இதோட முடிச்சுக்கிட்டோம். டின்னர் பார்த்திங்க அப்படின்னா தோசையும் அந்த லெஃப்ட் ஓவர் சாம்பார் தான் வந்து முடிச்சாச்சு. ஸோ அவங்கள உள்ளே அனுப்பி விட்டுட்டு, ஹர்ஷுக்குட்டி எல்லாரையும் உள்ளே அனுப்பிட்டு நான் வந்து ரிலாக்ஸாக வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டுகிட்டே வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிருவேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி கேட்டுகிட்டே வந்து வேலை பார்க்கும்போது ஏதோ டயர்டே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இல்லைனா வீட்டுக்குள்ளே யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து என்றைக்குமே அப்படி இருக்க மாட்டேன். பசங்க டிவி பார்க்கல அப்படின்னாலே முக்கால்வாசி நேரம் எங்கள் வீட்டில் வந்து சாங்ஸ் தான் நான் கேட்டுகிட்டே வந்து வேலையை பார்ப்பேன். அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு டயர்ட்னஸே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க வீடு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இளையராஜா சாங்கோ இல்லை எஸ்பிபி சாங்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு நான் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கெல்லாம் கழுவி விட்டுட்டு கிச்சனெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு போனால் தான் அன்றைக்கி தூக்கம் இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் அந்த விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தர்ஷுக்குட்டிக்கு பாலெல்லாம் காய வச்சுட்டு தான் வந்து போய் தூங்குவேன். அப்போ தான் தூக்கமே வரும். ஸோ நானும் வந்து இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க. இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.